சிலுவை அறைதலுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட கம்யூனியன், திருவிருந்து. புதிய உடன்படிக்கை இரண்டாவது முறையா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது எங்கன்னா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இணையதளம் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, திருவிருந்து, கம்யூனியன் சர்வீஸ். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையை பற்றி நம்ம இந்நாள்ல பார்க்க இருக்கிறோம். இந்த அப்பம் விட்டு ரசம் எடுத்து புதிய உடன்படிக்கையை அனுசரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்குது. இது எப்போ அப்படின்னு முதலாவது நிகழ்வை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லூக்கா 22வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலா தாம் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முந்தைய ராத்திரியில தன்னுடைய சீஷர்களோட கூட இந்த புதிய உடன்படிக்கை, அதாவது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்து தன்னை நினைவு கூறும்படியா செய்ய வேண்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய முதலாவது நிகழ்வு லூக்கா 22வது அதிகாரத்துல நம்மளால படிக்க முடியும். நான் இங்க சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். 19வது வசனம், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மனுஷனுடைய ரத்தத்தை நாம வெளியே எடுக்கணும் அப்படின்னா முதலாவது சரீரமானது அங்க அடிக்கப்படும். இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா ரத்தத்தை எப்படி எடுக்க முடியும்? ஒரு சிரஞ்சி வச்சு மசிலுக்குள்ள, அதாவது சதைக்குள்ள ஊடுருவி, அதாவது இந்த சதையை தாண்டி தான் ரத்தத்தை வெளியே எடுக்க முடியும். அந்த கான்செப்ட்ல தான் முதலாவது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடிக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிக்கப்படும் பொழுதுதான் ஜீவனாகிய, அதாவது மாம்சத்தின் ஜீவனாகிய ரத்தம், உதிரம் இரண்டாவதா வெளியே வருது. இந்த 20வது வசனம் நாம பார்க்கும்போது, போஜனம் பண்ணின பின்பு, அதாவது அந்த அப்பத்தை புசித்த பின்பு, அந்த அப்பத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அறிஞ்சவங்களா இருக்கு. இப்ப தெரியாதவங்க நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் குறிக்கக்கூடியதுதான் இந்த அப்பமும் ரசமும். இது முதலாவது கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். அவர் தன்னை யார் காட்டி கொடுக்க போறாங்க, எப்படி காட்டி கொடுக்க போறாங்க, என்ன விலை நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதா இருக்கு. இப்ப இந்த முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கப்பட்ட இந்த ராபோஜனம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். ஏன்னா சீசர் ஒரு நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அநேகர் அங்க மீன் பிடிக்கக்கூடியவரா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்றதையும் தேவனுடைய குமாரன் அப்படின்றதையும் உணர்ந்தவர்களா, தெரிந்து கொண்டவர்களா, தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் அவங்க விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இவரை பின்தொடர்ந்து வராங்க. இவரோட கூட ஊழியத்துல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ கிறிஸ்து தான் இவங்களுக்கு ஒரு மூலாதாரமா இருக்கிறாரு. இப்ப திடீர்னு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்ன உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தனையே காட்டி கொடுக்க போறாரு, அதன் மூலமா நான் அடிக்க போறாங்க, நான் மறிக்க போறேன், 3வது நாள் உயிர் தழுவ போறேன் சொல்றது இருக்கட்டும். ஆனா அவர் மறிக்க போறேன்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் இந்த சீஷர்கள் எப்படி இருந்திருக்குன்னா, உங்களை நான் நம்பி வந்திருந்தோம், நீங்க எங்களுக்கு கதின்னு நினைச்சிருந்தோம், இப்ப திடீர்னு இப்படி போறீங்களே அப்படின்றது ஒரு பாயிண்டா இருக்கலாம். சிலருக்கு ரொம்ப அவர் மேல அன்பு இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும், என்னுடைய அடுத்த வேலை பொழப்பு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆனா அநேகர் அவர் மேல ரொம்ப பக்தியா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அதிகமா வச்சிருந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நான் நேசம் வச்சிருக்கக்கூடிய இவர், இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மறிக்க போறதா சொல்றாரு, இவருக்கு எப்படி அந்த சிலுவை அறுதலை இவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு விருப்பமான ஒருத்தரா இருக்கிறாரு, இவருக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஏற்பட போதா இவரே சொல்றாரு அப்படின்ற கூடிய ஒரு வருத்தம் வந்திருக்கும். ஆக இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சர்வீஸை நாம பார்க்கும்போது கண்டிப்பா அழுகையும் சோகமும் வருத்தமும் இருந்ததா தான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த 22வது அதிகாரத்தினுடைய இந்த 22வது அதிகாரத்தினுடைய 44வது வசனத்துல பார்க்கும்பொழுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது வியாகுலப்பட்டு ரொம்ப சோகத்தோட கூட, ரொம்ப மன கஷ்டத்தோட கூட தான் அந்த இடத்துல, அதாவது அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்துல அவரு ஜெபம் பண்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் நம்ம பார்க்கும்பொழுது சோகம், வருத்தம் எல்லாவற்றையும்
உள்ளடக்கக்கூடியதா இருக்குது. எல்லா வாரமும் கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கக்கூடிய சபைகளும் இருக்குது. மாசத்துக்கு ஒரு வாரம் கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கக்கூடிய சபைகளும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும், அதாவது அதிகபட்சவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனியன் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மிகுந்த வருத்தமுடையதா தான் எடுத்துக்கூடியதா இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம பாடக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பேஸ் எல்லாருக்கும் இருக்கு. அதாவது இந்த ஃபார்மேட்டை நம்ம எல்லாரும் அதிகபட்சம் ஃபாலோ பண்றவங்களா தான் இருக்கிறோம். அதுல தவறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து நம்முடைய செய்தி வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த நம்ம எல்லா நாளும் கூறக்கூடிய வார்த்தைகள் வந்து எந்த சபையாரையோ இல்லை எந்த தனிப்பட்ட ஊழியர்களோ எந்த டினாமினேஷனையோ நாம் வந்து குற்றம் சாட்டுறதோ இல்லை அதுல இருந்து குறைய கண்டுபிடிச்சு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற விஷயமே நம்ம கிட்ட கிடையாது. நம்ம சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஃபாலோ பண்றதாவும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் சரி, சீஷர்களும் சரி, வியாகுலத்தோடும் வருத்தத்தோடும் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இயேசு கிறிஸ்து நம்ம அவரை நினைவு கூறும்படி இதை செய்யும் பொழுது அநேகர் இதை வருத்தத்தோட கூட செய்யறது ஒரு விஷயம் நடைபெறக்கூடியதான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வேதத்தின் அடிப்படையில நாம இந்த கம்யூனியன் சர்வீஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும்னா, நாம 2 விதமா பிரிக்கணும். அதாவது சிலுவை அறைதலுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட கம்யூனியன் திருவிருந்து, சிலுவை அறைதலுக்கு முன்பதாக, அதாவது இவரு சிலுவையில் அடிக்கப்பட்டு இவரை கொல்றதுக்கு முன்பதாக, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி இவர் பலியாகிறதுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட கம்யூனியன் சர்வீஸை பார்க்கணும்னா நாம லூக்கா 22வது அதிகாரத்துல பார்க்கணும். மற்றும் சுவிசேஷ புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகத்திலையும் பார்க்கும்பொழுது இந்த ஒரு பின்னணியை நம்ம பார்க்க முடியும். ஆனா இதுக்கு பின்பதாக அவர் கொடுக்கிறார், அதாவது இயேசு கிறிஸ்துவ மீண்டும் ஒரு இடத்துல அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அது எங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா லூக்கா 24வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து எங்க இந்த கம்யூனியன் சர்வீஸை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, அவர் உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக லூக்கா 24வது அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். என்னுடைய கல் அங்க தள்ளப்பட்டதா இருக்குது, உள்ளே பிரவேசிச்சது அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, அங்க இயேசு கிறிஸ்து இல்ல, அவருடைய வஸ்திரம் மட்டும் மடிக்கப்பட்டு தான் சென்ற திசையை நோக்கி வைக்கப்பட்டதா இருக்குது அப்படின்றத வேதத்தை வாசிச்சு பார்க்கும்பொழுது நாம தெரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ இங்க இருந்து போகும்பொழுது இங்க என்ன பண்றாங்கன்னா, 14வது வசனத்துல இருந்து நாம பார்க்கும்போது, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். 15 இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போறார். இப்ப இங்க என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்களோட கூட சேர்ந்து நடந்து போறாரு. யாருக்கிட்டனா இந்த மக்கள் வந்து பார்த்துட்டு, இந்த நாட்டினுடைய இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைதலுக்கு பின்பதாக இவர் உயிர் தெழுந்த விஷயம் அதிகாலையில நடந்திருக்குது, போய் பார்த்திருக்கிறாங்க, அவரை காணோம். இந்த விஷயம் எல்லாம் காதோடு காது வச்சு ஊரெல்லாம் அந்த செய்தி பரவுது. இதை கேட்டுக்கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த காலத்து ஜனங்கள், நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவோ இல்லை நியூஸ் சேனல் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியுது, அதை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. உயிர் தெரிந்தவரா இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவங்க கூடவே அவர் இருக்கிறார், அதாவது இவங்களுடைய மத்தியில அவரும் சேர்ந்து நடந்து வர்றாரு அப்படின்றத பார்க்க முடியும். இங்க 16வது வசனத்துல பாக்குறோம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து யாருன்றத அநேக முறையில எவ்வளவு பேர் போய் பார்த்திருக்கிறாங்க, மேபி இவங்களும் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இவங்க சரீர பிரகாரமா கிறிஸ்துவ பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய மனக்கண்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அது மறைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். 17வது வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 18 அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவர்களுடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதான்பா விஷயம் நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியாதா? இந்த நாட்டுல நீங்க இல்லைங்களா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாதா? எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அங்க கிறிஸ்துவ பத்தி அவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கூட நம்ம இந்த சைட் பை நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, அந்த 19வது வசனத்துல பாக்குறோம், அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும், அதாவது செய்யறதுலயும் சரி
சொல்றதுலயும் சரி ரொம்ப வல்லமை உள்ள ஒரே தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது சிலர் சொல்றதுல மட்டும்தான் தீர்க்கதரிசின்றவங்க வல்லமை உள்ளவர். ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தீர்க்கதரிசி எப்படின்னா செய்யறது மட்டும் இல்ல, அவரே காரியங்களை செய்து இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த பேஸ்ல நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்டவரா இயேசு கிறிஸ்துவ அவங்க நினைச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம பார்க்கும்போது கூட அங்க ஒரு வசனத்துல சொல்றாரு, 21வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். கிறிஸ்துவ இவங்க இப்படி நினைச்சிருந்தவங்களா இருக்கிறாங்க. சோ இப்ப வரைக்கும் கூட அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா வருத்தமா தான் இருந்திருக்கு. இப்ப கிறிஸ்து இவங்களோட கூட நடந்து வராரு, எல்லாம் பண்றாங்க. இப்ப இந்த 29வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி நீங்கள் என்னோட தங்கி சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். So here the second communion service. So அதாவது அப்பத்தை இரண்டாவது தடவை, அதாவது புதிய உடன்படிக்கை இரண்டாவது முறையா இயேசு கிறிஸ்து கொடுக்கறது எங்கன்னா 29வது வசனத்துல. இங்க அவர் எடுத்து கொடுக்கிறாரு. 30வது வசனத்துல பாக்குறோம், அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31 அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். சோ இங்க அவங்க சரீர பிரகாரமா கிறிஸ்துவ பார்க்கல, ஆவியின் பிரகாரமா பாக்குறாங்க. முந்திய ராபோஜனத்து அப்போ கொடுக்கப்பட்டதும் கிறிஸ்துவாலதான். இப்பொழுது இந்த மக்களிடையே கொடுக்கப்படுறதும் யார் கொடுக்கிறான்னு பாக்குறதும் கிறிஸ்து தான். இங்க கொடுக்கும் போது எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவருடைய கண்கள் திறக்கப்படுது. அதாவது கிறிஸ்துவ அந்த சீஷர்கள் சரீர பிரகாரமா அறிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஒரு வருத்தத்தோட கூட எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க கொடுக்கறது யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருங்க எப்படி பாக்குறாங்கன்னா, தன்னுடைய ஆவியினுடைய கண்களினால தன்னுடைய ஆத்மாக்கள்ல உணர்றாங்க இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி. இந்த ஒரு உணர்வை நம்ம எடுத்துக்கணும். சோ கிறிஸ்து முதலாவது கொடுத்த புதிய உடன்படிக்கையின் போது, ராபோஜனத்தின் போது நம்ம யாருமே இல்லை. கிறிஸ்துவ சரீர பிரகாரமா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் பாக்கியவன்களா இருக்க முடியாது, நம்ம கிறிஸ்துவ அறிந்தே இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளின் மூலமா கிறிஸ்து சொல்ல விரும்புவது என்னன்னா, கிறிஸ்துவ சரீர பிரகாரமா பார்த்தது, அதோட கண்டு விசுவாசிக்கிறதை காணிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே விதமா இங்க நம்ம பாக்குறோம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த இரண்டாவதா கொடுக்கக்கூடிய கம்யூனியன் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அது சோகம் இருந்ததா இல்லாம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு யார் கிறிஸ்து அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். முதலாவது இங்க 32வது வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்றான். முதலாவதா கொடுத்த அந்த கம்யூனியன்ல சோகம் இருந்துச்சுதான், வருத்தம் இருந்துச்சுதான். ஏன்னா அவரை அடிக்க போறாங்க, துன்பப்படுத்த போறாங்க, அவரை பலி செலுத்த போறாங்க. ஆனா இரண்டாவதுல இருந்த இந்த கம்யூனியன்ல எப்படி இருக்கும்னா, நம்ம சரீர பிரகாரமா யாருமே கிறிஸ்து எப்படி இருப்பாருன்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. எந்த விதமான ஆதாரபூர்வமான ஒரு படமோ இல்லைன்னா அவரை பத்தி அதை சிற்பங்களோ எதுவுமே கிடையாது. நாம எல்லாருமே இந்த நவீன கால விசுவாசிகளா இருக்கக்கூடிய, தற்கால விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, அவரை ஆவியில அறிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்களின் மூலமா அவரை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, கொழுந்து விட்டு எரியக்கூடியதா இருக்கணும். சோ சோகமானத கம்யூனியனை நாம அனுசரிக்கும் பொழுது சோகத்தோட கூட அந்த சோக பாடல்களை பாடி மட்டும் அனுசரிக்கணும்ன்றது அவசியம் அல்ல. அது தவறுன்னு சொல்ல மீண்டும் ஒரு முறை நான் அதை மென்ஷன் பண்றேன். அதை நம்ம தப்போ குறையோ எதுவும் நம்ம சொல்லல, சரிங்களா? ஆனா இங்க இந்த மக்கள் சொல்லக்கூடிய இந்த செகண்ட் கம்யூனியன் சர்வீஸ், நாம எல்லாருமே இந்த செகண்ட் கம்யூனியன் சர்வீஸுக்கு உரியவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கப்பட்ட இந்த செகண்ட், அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக கொடுக்கப்பட்ட இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு நாம உரியவர்களா இருக்கோம். அங்க எப்படி சொல்லப்படுதுன்னா, நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? சோ கம்யூனியன் சர்வீஸ்ல கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைச்சோம் நாம பாட முடியும். சந்தோஷமான பாடல்களையும் நாம பாடலாம். சோ இந்த மாதிரியான மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய பாடல்களையும் நாம பாடலாம். சோ இனி வருகின்ற நாட்கள்ல நம்முடைய கம்யூனியன் சர்வீஸ்ல நம்ம சோகமா கிறிஸ்து சிலுவையில் அறைய போறார் அப்படின்ற ஒரு வண்ணத்துல பாக்குறது மட்டும் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவரா,
உயிர் தெழுந்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற மாதிரி இந்த ஜனத்தை போல நாமளும் இருதயம் கொழுந்து விட்டு துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் மகிழ்ச்சியோட கூட கம்யூனியன் சர்வீஸை எடுக்கிறதுலையும் அதை அனுசரிக்கிறதுலையும் புதிய உடன்படிக்கையில நாம பங்கு பெறுறதுலையும் எந்த விதமான தவறுகளும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல நாம பார்க்கும் பொழுது இந்த கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தோட கூட நாம எடுக்கலாம். வருத்தத்தோட கூட எடுக்கணும்ன்றது அவ்வளவு அவசியம் இல்லை. நாம சந்தோஷத்தோட கூட வருகின்ற நாட்கள்ல கம்யூனியன் சர்வீஸ திருவிருந்த நாம சந்தோஷத்தோட கூட அனுசரிக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமானதா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். இதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா டாபிக்ஸ் பத்தி தெளிவா பேசணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா விண்ணப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். நீங்க சொல்லக்கூடிய தலைப்புகளையும் இனி வருகின்ற நாட்கள்ல நாம பார்ப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த உங்க ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு தேவனுடைய நாமத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.